அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷனோட வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் மிக ஒரு முக்கியமான தகவல், அதாவது டிஎன்டிஏஎல்யூ தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் லா கோர்சஸ்ஸு அதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடித்து இப்போ கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது அதுக்கு முன்னாடி ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகிடுச்சு. அதை பற்றின முழு விளக்கம் இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிடுங்க. இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணி வைங்க. அந்த அப்டேட்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா. சரி, சட்டப்படிப்பு தரவரிசை வெளியிடப்பட்டுள்ளது. தரவரிசைனா ரேங்க் லிஸ்ட்டு ஆர் மெரிட் லிஸ்ட்டு. 15 கவுன்சிலிங், ஜூன் 15 கவுன்சிலிங் சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ் தான் படித்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். சட்டப்படிப்பு கவுன்சிலிங்கில் மாணவர்களின் தரவரிசை பட்டியல் மற்றும் கட் ஆஃப் மதிப்பெண் வெளியிடப்பட்டுள்ளது. எந்த பல்கலைக்கழகம்? டிஎன்டிஏஎல்யூ. இதில் என்னென்ன இருக்குது? கவர்மெண்ட் காலேஜ், லா காலேஜ் இருக்குது. அது இல்லாமல் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸும் இருக்குது. 2 கேட்டகரி இருக்குது. என்னென்ன படிப்புன்னா எல்எல்பி, அப்புறம் 5 ஆண்டு ஒருங்கிணைந்த இன்டகிரேட்டட் கோர்சஸ்ஸு. இதுக்கெல்லாம் சேர்த்து 7042 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க இந்த வருஷம். எவ்வளோ பேர்? 7042 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. மாநிலம் முழுவதும் ஸ்டேட்டு ஃபுல்லாக இருக்க பார்த்தோம்னா 14 அரசு சட்டக்கல்லூரிகள் மற்றும் 8 தனியார் சட்டக்கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டில் 2043, கவர்மெண்ட் சீட்டு 2043 இடங்களுக்கு 16,984 பேர் விண்ணப்பிச்சிருக்காங்களாம். ஓகேங்களா? அது ஒரு முக்கியமான தகவல். மற்ற விஷயம் பார்த்திங்கன்னா அதில் தெரிஞ்சுக்கலாம் ஃபுல்லாக. ஸோ எத்தனைன்னு பார்த்திங்கன்னா 14 கவர்மெண்ட் காலேஜ், லா காலேஜு, அது இல்லாமல் 8 தனியார். அதுக்கு தான் கவர்மெண்ட் சீட்டுன்னு பார்த்தோம்னா 2043 இடங்கள் இருக்குது. அதுக்கு 16,984 பேர். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து சீர்மிகு சட்டப்பள்ளியில் 624 இடம் இருக்குது. அதுக்கு 7,042 பேர் விண்ணப்பிச்சிருக்காங்களாம். இவர்களுக்கு எல்லாமே +2 மதிப்பெண் அடிப்படையில் தரவரிசை பட்டியல் மற்றும் கட் ஆஃப் மதிப்பெண் விவரத்தை தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்டப்பல்கலை நேற்று வெளியிட்டது. பட்டியலில் உள்ளவர்களுக்கு நாளை முதல் 12ஆம் தேதி வரை அசல் சான்றிதழ் சரிபார்க்கப்பட உள்ளது. பட்டியல்னா இப்போ ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு 12ஆம் தேதி வரைக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? அடுத்து வரும் 15ஆம் தேதி ஆன்லைன் வழியாக மாணவர் சேர்க்கை வழங்கப்படும். 15ஆம் தேதி ஆன்லைனில் உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ் தெரிய வரும். ஜூன் 18 முதல் 20க்குள் மாணவர்கள் கல்லூரியில் சேர வேண்டும். அதுக்கப்புறம் நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போனா ஜூன் 18லேருந்து 20க்குள்ளார. ஸோ அப்போ 21ஆந்தேதிலேருந்து கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறதா பிளான் இருக்கிறது. இதில் பார்த்தா இது ஒரு முக்கியமான தகவல். ஏன்னா நம்ம சேனலில் இந்த ஹையர் எஜுகேஷன் அட்மிஷன் வேலைவாய்ப்பை பற்றி பேசிகிட்டு இருக்க நேரத்தில் இந்த லா காலேஜ், லா கோர்சஸ் பற்றியும் கேட்டிருந்தாங்க நிறைய பேர் வியூவர்ஸு. அதுக்கான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோஸ்லாம் போயிட்டுருக்குது. பாருங்கள், இதில் டோட்டல் அப்ளிகேஷன்ஸ் டீட்டெயிலு ப்ளஸ் எவ்வளோ காலேஜஸ் இருக்குது, எவ்வளோ சீட் இருக்குது, எவ்வளோ அப்ளிகேஷன் வந்திருக்கு, என்ன கவுன்சிலிங் மெத்தட் எப்படி நடக்குது அப்படிங்கிற முழு விளக்கங்களும் இதில் கொடுத்துருக்கேன். தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.